வணக்கம் மாணவர்களை. போன வகுப்புல பண்டைய காலத்து பள்ளிக்கூடங்கள் பகுதி 1 பார்த்தோம். இப்போ ரெண்டாவது பார்க்க போறோம். சரியா? இப்போ மன்றங்கள் அப்படின்னா ஊர்தோறும் பொதுவான இடத்தில் ஒரு பெரிய மரத்தினடியே மேடை என்று அமைக்கப்பட்டிருக்கும். அதனை மன்றம் என்றும் அம்பலம் என்றும் கூறுவர். சரியா? இப்போ ஊர்தோறும் பொதுவான இடத்துல ஒரு பெரிய மரத்தடியில மேடை இருக்கும். அந்த மேடையை தான் மன்றம் அல்லது அம்பலம் சொல்லுவாங்க. சரியா? இது 2 மதிப்பெண் வினா. மன்றங்கள் என்றால் என்னன்னு கேட்டா நீ ஊர்தோறும் ஸ்டார்ட் பண்ணி அம்பலம் என்று கூறுவர் வரைக்கும் எழுதிக்க. சரியா? மன்றம் என்பது மரத்தடியில் உள்ள திண்ணையே அதுவே பிறகு திண்ணை பள்ளிக்கூடமாக மாறியது என்று தோன்றுகிறது. அந்த மன்றம் என்பது மரத்தடியில் உள்ள திண்ணை தான் பிற்காலத்துல திண்ணை பள்ளிக்கூடமாக மாறி இருக்கு. சரியா? இயற்கையாக உள்ள மரத்தடியிலும் வனங்களிலும் சென்று பழைய காலத்து மாணாக்கர்கள் கல்வி கற்றனர். இயற்கையாக உள்ள இடத்துல என்ன செஞ்சிருக்காங்க? முற்காலத்துல மரத்தடியிலையும் வனங்கள் அப்படின்னா காடுகள்லையும் சென்று மாணவர்கள் கல்வி பயின்றிருக்காங்க. ஆனா இப்பொழுது பள்ளிக்கூடம் இருக்கும் இடத்தில் செடி கொடிகளை வருவித்து வனம் உண்டாக்குகிறோம். ஆனா இப்போது பள்ளிக்கூடத்துல செடி கொடிகளை நம்ம எங்க இருக்கோமோ அங்கேயே செஞ்சிடும், உருவாக்கி கொள்கிறோம். சரியா? அடுத்தது பள்ளிகள். மரத்தடியில் இருந்த பள்ளிக்கூடங்கள் நாளடைவில் சிறு குடிசைகளாக மாறின. பல இடங்களில் மடங்களில் பாடசாலைகள் உண்டாயின. இப்போ மரத்தடியில இருந்த பள்ளிக்கூடங்கள் நாளடைவில் என்ன செஞ்சிருக்கு? ஒரு குடிசைக்கு வந்திருக்கு. அதுக்கப்புறம் சில மடங்கள் அல்லது பாடசாலைகள் உருவாயிருக்கு. சரியா? அடுத்து பள்ளி என்னும் சொல் சைன மடங்களுக்கும் பாடசாலைகளுக்கும் பொதுவான பெயர். பள்ளி அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா அந்த மடங்களுக்கும் ஒரே பேர் தான் குறிக்குது. அந்த பாடசாலைகளுக்கும் பொதுவான பெயர் தான் சைன மதத்துல குறிப்பிடுறாங்க. சரியா? பாடசாலைகள் வேறு மடங்கள் வேறு என்ற வேறுபாடின்றி இரண்டும் ஒன்றாகவே கருதப்பட்டமையின் பள்ளி என்னும் பெயரிலிருக்கும் பொதுவாக வழங்கியது என்று தோன்றுகிறது. இப்போ பாடசாலைகள் வேறு மடங்கள் வேறு அப்படிங்கிற வேறுபாடு இல்லாம ரெண்டுமே ஒண்ணு பள்ளி தான் அப்படிங்கிறதுக்கு பொதுவாக வழங்கி இப்போ தோற்றம் பெற்று உருவாகியது. சரியா? இப்போ பள்ளிகளுடைய தோற்றம் பற்றி குறிப்புரைக அப்படின்னா இதை எழுதிக்க. மரத்தடியில் இருந்து பள்ளிக்கூடங்கள் நாடளவில் நினைச்சிருக்கு குடிசையாக மாறி இருக்கு. அதுல ஸ்டார்ட் பண்ணி இதுல பாடசாலைகள் வேறு இருக்குல்ல, இந்த பேராகிராஃபா எழுதிக்க. 2 மதிப்பெண் வினா. சரியா? அடுத்தது வித்யாரம்பம். இது 4 மதிப்பெண் வினா. வித்யாரம்பம் அப்படின்னா நம்ம கல்வியினுடைய தொடக்கத்தை குறிக்கிறது. சரியா? முதலில் 5ஆம் பிராயத்தில் வித்யாபியாசம் செய்யும் பொழுது தாய் தந்தையர் பிள்ளைகளை ஆசிரியர்களிடம் அடைக்கலமாக கொடுத்து வந்தார்கள். 5 வயசுல அந்த காலத்துல என்ன செஞ்சிருக்காங்க? தாய் தந்தையர் பிள்ளைகளை ஆசிரியர்கிட்ட அடைக்கலமாக என்ன செஞ்சிருக்காங்க? கொடுத்து வந்திருக்காங்க. சரியா? பிள்ளைகளை பள்ளிக்கூடத்தில் வைக்கும் காலம் ஒரு பெரிய விசேட நாளாக கொண்டாடப்படும். இப்போ பிள்ளைகளை பள்ளிக்கூடத்துல சேர்க்கும் போது ஒரு பெரிய விசேஷ நாளாக என்ன செஞ்சிருக்காங்க? அந்த காலத்துல கொண்டாடி இருக்காங்க. ஏட்டின் மீது மஞ்சள் பூசித்து பையனிடம் கொடுத்தும் வாசிக்க செய்வார்கள். அந்த புத்தகத்துக்கு மேல என்ன செய்யுது? மஞ்சள் பூசி அதை பூசித்துனா அவங்க வணங்கிட்டு பசங்களுக்கு என்ன செய்யறது? கொடுத்து வாசிக்க செய்யறது. அடுத்து உபாத்தியாயர் நெடுங்கணக்கை சொல்லி கொடுக்க மாணாக்கன் அதனை பின்பற்றி சொல்வான். இப்போ ஆசிரியர் ஒரு பெரிய கணக்கை சொல்றாரு அப்படின்னா மாணவர்கள் அதனை பின்பற்றி சொல்லணும். இப்படி உபாத்தியாயர் ஒன்றை சொல்ல அதை மாணாக்கர்கள் பலரும் சேர்ந்து சொல்வதை முறை வைப்பது என்று கூறுவார்கள். இப்ப ஆசிரியர் சொல்ல மாணவர்கள் எல்லாரும் சேர்ந்து சொல்றதுதான் முறை வைப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? அடுத்து உபாத்தியாயருக்கு பிரதியாக சில சமயங்களில் சட்டாம்பிள்ளை முறை வைப்பதுண்டு. இப்போ உபாத்தியாயர்னா ஆசிரியருக்கு பிரதியாக அப்படின்னா பதிலாக சில சமயங்கள்ல சட்டாம்பிள்ளை அப்படிங்கிறது வகுப்பு லீடர்னா ஆசிரியர் வரல அப்படின்னா வகுப்பு லீடர் என்னது? அந்த கிளாஸை பார்த்துக்கிறது. சரியா? அதான் சட்டாம்பிள்ளை அப்படின்னு சொல்றது. அப்போ வித்யாரம்பம் சிறு குறிப்பு வரைக்கும் அப்படின்னா 4 மதிப்பெண் முதல்ல ஸ்டார்ட் பண்ணி அதை லாஸ்ட் வரைக்கும் சட்டாம்பிள்ளை முறை வைப்பதுண்டு வரைக்கும் என்ன செஞ்சுக்கோ? எழுதிக்கோ. சரியா? அடுத்தது நம்ம பார்க்க போறது மையாடல். மையாடல் அப்படின்னா என்ன அப்படின்னா அந்த சுவடிகள்ல நம்ம அந்த புத்தகத்துல இந்த நான் சொல்லப்பட்ட அந்த சாறுகள்லாம் தடவி வைக்கிறது தான் மையாடல் விழா அப்படின்னு சொல்றது. சரியா? சுவடிகளில் உள்ள எழுத்துக்கள் செவ்வனே தெரிவதற்காக சுவடியில் வசம்பு, மஞ்சள், மணத்தக்காளி இலைச்சாறு அல்லது ஊமத்தை இலைச்சாறு, மாவிலைக்கறி, தர்ப்பைக்கறி முதலியவற்றை கூட்டி செய்த மையை அதிலே தடவார்கள். இப்ப சுவடியில் உள்ள எழுத்துக்கள் செவ்வனே அப்படின்னா தெளிவாக தெரிவதற்காக அந்த சுவடியில் அந்த புத்தகத்துல என்ன செய்யறாங்க? வசம்பு, மஞ்சள், மணித்தக்காளி இலைச்சாறு, ஊமத்தை இலைச்சாறு, மாவிலைக்கறி, தர்ப்பைக்கறி முதலிய என்ன செய்யறாங்க? மையை தடவுறாங்க. சரியா? அந்த மை எதுக்கு பயன்படுது அப்படின்னா அந்த மையை எழுத்துக்களை விளக்கமாக காட்டுவதோடு கண்ணுக்கு குளிர்ச்சியையும் தரும். அந்த மை எழுத்துக்களை விளக்கமாக தெளிவா காட்டுறதோட நம்ம பார்க்கிறோம், படிக்கும் போது அந்த கண்ணுக்கு குளிர்ச்சியையும் தருதான். சரியா? இங்கனம் மை தடவி புத்தகத்தை வாசிக்க தொடங்குவதனால்
அசராபியாசத்தை மையாடல் விழா என்பர்கள். இந்த மை தடவி புத்தகத்தை வந்து வாசிக்க தொடங்குறதுக்கு பேர் தான் மையாடல் விழா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரியா? இப்போ மையாடல் விழா சிறுகுறிப்பு வரைக அப்படின்னா அந்த பேராகிராஃப் ஃபுல்லாக எழுதிக்கும். சில டைம்ல வந்து 2 மதிப்பெண் வினா வந்து கேட்பாங்க. சுவடிகளில் வந்து அந்த எழுத்துக்கள் தெரிவதற்கு வந்து என்னென்ன அந்த இது என்னென்ன பொருள் வந்து தடவுறாங்க, அந்த மை தடவுறாங்க அப்படின்னு கேட்டா அந்த 2 மதிப்பெண் வினா கேட்பாங்க. இப்போ நீ வந்து 4 மதிப்பெண் வினா வந்து எழுதிக்கோ. சரியா? மையாடல் சிறுகுறிப்பு வரைக அப்படிங்கிறது. சரியா? அடுத்தது கையெழுத்து. அந்த காலத்துல நம்ம வந்து கையெழுத்து வந்து எப்படி எழுதுனாங்களோ அதனை பின்பற்றி தான் நாம இப்ப என்ன செய்யறோம், எழுதுறோம். எழுத்துக்கள் வந்து ஒன்றோடொன்று படாமல், எழுத்துக்கள் வந்து ஒன்றோடொன்று ஒட்டாம, வரி கோணாம, வரி வந்து மேலும் கீழும் எழுதாம ஒரே மாதிரி எழுதி பழைய காலத்துல எழுதி வந்தாங்க. அதே மாதிரி தான் நாமளும் இப்ப என்ன செய்யறோம், எழுத்துக்கள் வந்து ஒன்றோடொன்று படாமல், வரி கோணாமல் பழைய காலத்துல எழுதுன மாதிரியே நாமளும் அதை பின்பற்றோம். சரியா? அடுத்து வந்து எழுத்தின் வடிவம். புள்ளி, கால், கொம்பு, விலங்கு முதலியவை வரி எழுத்தின் உறுப்புகள். இது வந்து 2 மதிப்பெண்கள் வினா அல்லது ஒன் வேர்டுல கேட்கலாம். சரியா? புள்ளி, கால், கொம்பு. புள்ளி வைக்கிறது, கால் வந்து துணைக்கால் போடுறது, கொம்பு வந்து மேலே போடுறது, விலங்கு வந்து கீழே வந்து அந்த லூ அந்த நகரத்துக்கு கீழே இருந்து எழுப்பலாம், அதெல்லாம் விலங்குன்னு சொல்றது. சரியா? அதான் வரி எழுத்தின் உறுப்புகள். அடுத்து வந்து மனன பயிற்சி. மனன பயிற்சிக்கு உதவிய நூல்கள் யாவை அப்படின்னு சொல்லி கேட்டா இது வந்து உன்னோட புக் பேக் பின்னாடி இருக்கக்கூடிய 2 மதிப்பெண் வினா. இது அடிக்கடி கேட்கக்கூடியது. இதை வந்து எழுதிக்கோ. இது வந்து 3வது கொஸ்டின். இதை எழுதிக்கோ. 3 குருவினா 2 சிறுவினா. சரியா? இப்போ வந்து தமிழில் நிகண்டு, நன்னூல், காரிகை, தண்டி அலங்காரம். இந்த 3மே என்னது, இலக்கண நூல்கள். சரியா? அந்த நிகண்டு, நன்னூல், காரிகை, தண்டி அலங்காரம். நீதி நூல்கள் வந்து நீதி அறத்தை வந்து சொல்றது. சரியா? நீதி நூல்கள் வந்து 18 நூல்கள் சொல்லுவோம்ல, அந்த அப்படிப்பட்ட நூல்களை வந்து சொல்றது. மனன பயிற்சிக்கு உதவியாக இருக்கக்கூடிய நூல்கள். இப்ப கணிதத்துல வந்து பார்த்தோம் அப்படின்னா கீழ் வாயிலாக்கம், மேல் வாயிலாக்கம், புலிமாற்று. சிறுவர்கள் வந்து ஆத்திச்சூடி, கொன்றை வேந்தன். சின்ன பசங்களுக்கு வந்து என்னது, ஆத்திச்சூடி, கொன்றை வேந்தன். அடுத்து வந்து அந்த காலத்துல வந்து தலைகீழ் பாடமும் இருந்திருக்குது. மேல இருந்து கீழே படிக்கிறது, அது மாதிரி கீழே இருந்து மேல சொல்றது, அந்த மாதிரி தலைகீழ் பாடமும் இருந்திருக்கு. இப்பவும் சில பசங்க என்ன செய்வாங்க, அந்த தலைகீழ் பாடத்தை வந்து பின்பற்றாங்க. இப்ப கீழ் வாயிலாக்கம் அப்படின்னா என்ன அப்படின்னா பின்ன எண்ணின் கீழ்த்தொகை தான் கீழ் வாயிலாக்கம் அப்படின்னு. மேல் வாயிலாக்கம் அப்படின்னா பின்ன எண்ணின் மேல் தொகை. இப்போ வந்து புலிமாற்று அப்படின்னா பெருக்கல் வாய்ப்பாடு அப்படின்னு சொல்லி சொல்றது. சரியா? இப்போ வந்து 3 குருவினா 2 சிறுவினா எழுதி கூகுள் கிளாஸ் ரூம்ல அசைன்மெண்ட் செக்ஷன்ல எழுதி அனுப்பி வை. சரியா? நன்றி மாணவர்களே.